எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். இப்போ நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது, விஜய் அவர்களுக்கும் கரூர்ல மரணம் அடைஞ்ச 41 பேர்களுக்கும் நியாயம் கிடைக்கிறது சந்தேகம் தான். அப்படிதான் இருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்முடைய முதல்வர் அவர்கள் வதந்திய பரப்பாதீங்கன்னு சொன்னாரு. அது யாருக்காக சொன்னாருன்னு தெரியல. விஜய இன்னமும் அவர் மேல வதந்திய பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு கொலைக்காரன்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்றாங்க. 40 பேர கொலை பண்ண கொலைக்கார பாவின்லாம் திட்டுறாங்க அவர. இது எப்படி அது மாரி பேசலாம்? வதந்தின்னா எல்லாமே இதுனா உண்மையா இது? அப்போ இத பேசும்போது முதல்வர் அவர்கள் சும்மா இருக்காருன்னா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு அர்த்தமா? நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிக்கையாளர சந்திக்கிறாரு, நேரடி ஒளிபரப்புல. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோல நெறைய பேர் செத்து போயிருக்காங்க. விஜய் அவர்கள் அவர் பிரச்சாரம் பண்ற பஸ்ல உட்காந்துக்கிட்டு, அந்த செத்து போனவங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவ போட்டு வச்சிருக்காரு. இது நியாயமா இது? இந்த மாரி அபாண்டமா ஒருத்தர் மேல பழிய போடலாமா? கரூர்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு, அப்பாவி மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாரு செந்தில் பாலாஜி. இப்ப பந்தாவா உட்காந்துக்கிட்டு பேட்டி குடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு காரணம் சொல்றாரு. செருப்பு ஏன் தூக்கி போட்டாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாரு. எதுக்கு தூக்கி போட்டாங்கன்னா, இங்க எல்லாரும் மயக்க அடிச்சு விழுந்துட்டு இருக்காங்க. அது விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செருப்பு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. செருப்பு தூக்கி போட்டவங்கள நம்ம வீடியோல பார்த்தோம். அங்க கும்பலா ஆளுங்க நிக்கிறாங்க. ஒரு பையன் செருப்ப தூக்கி போடுறான். ஆனா அவன பிடிச்சு அவன் சொல்லி இவங்க சொல்லல. இவங்களே சொல்றாங்க. அவன் எதுக்காக செருப்பு தூக்கி போட்டான்? செருப்பு தூக்கி போட்டதுக்கு இதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இது யாராவது ஏத்துக்க முடியுமா? என்னதான் இவங்க கையில ஆட்சி பலம், அதிகாரம் இருந்தா கூட, இந்த மாரி அவங்க சொல்றது தான் சரின்ற மாரி சொல்றாங்க. அதையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எதிர்த்து கேட்காம. விஜய் அவர்கள் அரசியலுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். நம்மள வளர்த்து விட்ட மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா அரசியல் அனுபவம் அவருக்கு குறைவு தான். அதனால தான் இந்த மாரி மாட்டிக்கிட்டாரு அவரு. அவருக்கு தெரியாது ஆட்சிக்காகவும், பதவிக்காகவும், அரசியல் சுகத்துக்காகவும் இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. மக்களோட உயிரோடவே விளையாடுவாங்கன்ட்டு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா, அவர் வெளியில வந்திருக்க மாட்டாரு. வீடியோ மூலமாவே அவர் மக்கள சந்திச்சிருப்பாரு. மக்கள சந்திச்சு பேசியிருப்பாரு. இத்தன மனித உயிர்கள் பலியாகும்ன்னு தெரிஞ்சிருந்தா, அவர் கண்டிப்பா வெளியில வந்திருக்க மாட்டாரு. கரூர் மக்களும், அங்க செத்துப்போன குழந்தைங்களும் என்ன பாவம் பண்ணாங்க? அந்த மக்கள் ஓட்டு போட்டத தவிர வேற என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர், திரையில பார்த்த ஒரு நடிகர நேர்ல போய் பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. குழந்தைங்களும் ஆசைப்பட்டாங்க. அதனால தான் குழந்தைங்களும் தூக்கிக்கிட்டு வராங்க. அங்க நுழைஞ்ச கலவரக்காரங்களுக்கெல்லாம் தெரியாதா? நம்ப இந்த மாரி கலவரம் பண்ணும்போது தள்ளுமுள்ளு ஏற்படும். அதனால நெறைய பேர் செத்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு தானே பண்றாங்க. கரண்ட் எதுக்காக ஆஃப் பண்றாங்க? அந்த கரண்ட் ஆஃப் பண்றவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. அடுத்தது கத்திய வச்சு கீறுனதா சொல்றாங்க. அங்க இருந்து நேர்ல பார்க்குறவங்களே சொன்னது தான் இதெல்லாம். இதெல்லாம் எந்த கட்சிக்காரங்களும் யாரும் சொல்லல. அங்க இருந்த பொதுமக்கள், அங்க அனுபவிச்சவங்க, அந்த வேதனைய அனுபவிச்சவங்க தான் இதெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா? குழந்தைங்களுக்கு பாதிப்பு வரும், பெண்கள் செத்துருவாங்க, ஆண்கள் செத்துருவாங்க, இத்தன பேர் பலியாகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்ப தெரிஞ்சு தானே செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சுட்டும், அடுத்தவங்க மேல பழிய ஈஸியா தூக்கி போடுறாங்களே! அப்ப என்னதான் நெனச்சுட்டு இருக்காங்க? எது சொன்னாலும் நம்ப எது சொன்னாலும் இவங்க நம்புவாங்க. நம்புவாங்கன்றத விட நம்பி தான் ஆகணும். இதுதான் நடந்தது. இப்படிதான். நீங்க நம்பி தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் மொத்தம் 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 5 இடத்துலயும் ஒரு பிரச்சனையும் நடக்கல. நல்லபடியா முடிஞ்சது. அதே மாதிரி நெனச்சு தான் இங்கேயும் வந்தாரு அவரு. ஆனா இங்க ஒரு சூழ்ச்சி நடக்க போதுன்னு அவருக்கு தெரியாது பாவம். ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் இல்ல. அவருக்கு தெரியல. இப்படியெல்லாம் செய்வாங்களான்னு அவர் நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அவர் வராரு இங்க. ஆளுங்கட்சிய கடுமையா விமர்சனம் செய்றாரு. கடுமையா விமர்சனம்னா, அவங்க செய்யற தவறுகளை அவர் கேட்கிறாரு அவ்வளவுதான். ஏன் இதெல்லாம் சொன்னீங்களே, செய்யலையேன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி அவரு ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நியாயமான கேள்வி தானே! அவர் என்ன கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்லுங்க. அத விட்டுட்டு அப்பாவி மக்களை கேடயமா பயன்படுத்துறது எந்த வகையில நியாயம்? அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே சொல்றாங்க, இந்த மரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் கரண்ட் ஆஃப் பண்ணது. கரண்ட் ஆஃப் பண்ண உடனே அங்க ஒண்ணுமே தெரியல. அடுத்தது கத்திய வச்சு கீறுனாங்க. கத்திய வச்சு கீறுன உடனே எல்லாரும் ஓடறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அடுத்தது அங்க போலீஸ் பாதுகாப்பு இல்ல.
இந்த 3 விஷயங்களால தான் மக்கள் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார் கட்சியும் கிடையாது. யாருக்கும் அவங்க சாதகமா பேசல. யாருக்கும் பாதகமா பேசல. இருக்கிற உண்மைய சொல்றாங்க. நேரடியா பார்த்தவங்க அவங்க உண்மைய சொல்றாங்க. ஆனா 41 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்துல கூட விஜய் மேல யாரும் பழிய போடல. அவங்க கூட விஜய பத்தி இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. ஆனா வேணும்னவே விஜய வந்து அரசியல் விட்டே ஓட விடணுங்கிறதுக்காக அவர பார்த்து பயந்துட்டு மத்தவங்க தான் அவர வந்து டார்கெட் பண்ணி பேசுறாங்க. மத்திய அரசு உண்மை அறியும் குழுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அனுப்புறாங்க. கொஞ்சம் எம்பிங்கள அனுப்புறாங்க. ஹேமமாலினி தலைமையில. அவங்க வந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு? என்னன்னு கேட்குறாங்க. அவங்க நடந்தத சொல்றாங்க. அதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து மணிப்பூர் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். கும்பமேளா போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்றாரு. ஏன் இங்க வந்து விசாரிச்சா உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? நீங்க தானே விஜய் கொலைகாரன்னு சொல்றீங்க. அவங்க விசாரிக்கட்டும். மக்கள் என்ன சொல்றாங்களோ, அத விசாரிச்சுட்டு அவங்க வாயால அவங்க சொல்லிட்டு போறாங்க. விஜய் தான் கொலைகாரன். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, விஜய் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. நீங்க எதுக்கு அப்படியே பயப்படுறீங்க? அலறுறீங்க? மத்திய அரசு இங்க வந்துட்டு போச்சுன்னா. திமுக மட்டும் இப்ப விஜய் கொலைகாரன்னு சொல்லல. திமுகவை திட்டிக்கிட்டு இருந்தவங்க, திமுகவுக்கு எதிரா பேசினவங்கலாம், இப்போ விஜய் கொலைகாரன்னு சொல்றாங்க. அவங்களும் விஜய் கொலைகாரன்னு சொல்றாங்க. திமுக மேல எந்த தவறும் இல்லன்னு சொல்றாங்க. ஏன் விஜய் கொலைகாரன்? அவரு தான் வந்து அங்க கரண்ட் ஆஃப் பண்ணாரா? இல்ல கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாரா? இல்ல சமூக விரோதிகள்லாம் நுழைஞ்சு கத்தியால கீறுங்கன்னு சொன்னாரா? இல்ல போலீஸ் பாதுகாப்புக்கு வராதீங்க, எல்லாரும் போயிடுங்க. கொஞ்சம் பேர் அனுப்புனா போதும்ன்னு அவர் சொன்னாரா? எதுக்காக அவர் வந்து கொலைகாரன் ஆக முடியும்? எப்படி நீங்க அவர வந்து கொலைகாரன்னு சொல்லலாம்? திரு சீமான் அவர்கள் இன்னைக்கு பத்திரிக்கையாளர சந்திக்கிறாரு. அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்றாருன்னா, குஷி படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து இப்ப நடந்த சம்பவத்த நெனச்சு பார்க்காம, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஏற்கனவே அவங்க முடிவு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும்னு தேதி குறிச்சிருப்பாங்க. இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அதையும் விஜய் கூட சம்மந்தப்படுத்தி பேசுறாரு. இவரு தான் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டியது தானே வீட்லயே உட்கார்ந்து. இவரு எதுக்காக வெளியில வந்து மக்களை சந்திக்கிறாரு? மக்களை சந்திக்கிறாரு, செய்தியாளரை சந்திக்கிறாரு. எதுக்காக இவரு இப்படி பண்றாரு? எல்லாரும் அவங்கவங்க வேலைய செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஏன் இவர் வந்து துணை முதல்வர பார்த்து கேட்க மாட்டேங்கிறாரு? அவர் பார்த்துட்டு அன்னைக்கு வந்தாரு, ஒரு கடமைக்கு பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே உல்லாச பயணத்துக்கு துபாய்க்கு போயிடலையா? அவர கேட்க மாட்டாரா இவரு? விஜய் அவர்கள் எப்படி பேசணும்னு கூட இவங்க சொல்ற மாதிரி தான் பேசணும்னு சொல்றாரு திரு சீமான் அவர்கள். அவர் எப்படி பேசியிருக்கணும்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா, என்ன எடுங்க, என் மேல எடுங்க நடவடிக்கைன்னு கேட்டுருக்கணும். அத விட்டுட்டு உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு இவரு. இவரு என்ன படத்துல பேசுற மாரி பேசுறாருன்னு கேட்கிறாரு. அங்க நடக்கிறதெல்லாம் படத்துல நடக்கிற மாரி தான் நடக்குது. அரசியல் கொலையெல்லாம் படத்துல தான் காட்டுவாங்க. ஆனா இங்க நடக்குதுல்ல, எல்லாமே படத்துல என்ன நடக்குதோ அதுதான் நடக்குது. அவருக்கு எப்படி பேச தெரியுமோ அப்படிதான் அவர் பேசுவாரு. இவர் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரிலாம் அவர் பேச மாட்டாரு. சீமான் அவர்கள் திமுக மாரியே இவரும் மத்திய அரச பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க எதுக்காக இப்ப உண்மை அறியும் குழு அனுப்பியிருக்காங்க? இந்த சம்பவத்துக்கு அனுப்புறாங்களே, ஏன் அந்த சம்பவத்துக்கு அனுப்பல? இந்த சம்பவத்துக்கு ஏன் அனுப்பலன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவர் தானே சொல்றாரு, விஜய் தான் கொலைக்கு காரணம். கொலைக்கான காரணம் விஜய் தான்ட்டு நீங்க எல்லாரும் தானே சொல்றீங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறதுக்கு தான் உண்மை அறியும் குழுவ அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து வர்றதுனால நீங்க எல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? வந்தாக்கா உண்மையான குற்றவாளிய சொல்லிடுவாங்க. அப்ப விஜய் மேல இருக்கிற பழி போயிடும்ன்றதுக்காக பயப்படுறீங்களா? எப்பவுமே விஜய் மேல பழி வராது. அவர பிடிக்காதவங்க தான் அவர் மேல பழிய போடுறீங்க. இது மக்களுக்கே தெரியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கே இறந்து போனாங்க பாருங்க 41 பேர். அவங்களுக்கே தெரியும். இது யாரால நடந்தது? எப்படி நடந்தது? எதுக்காக நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால நீங்க சொல்றதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.